என் தங்கப்பிள்ளையே, நீ கண் கலங்கியது எல்லாமும் போதும். இன்று உனக்கு நடக்கக்கூடிய விஷயம் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் உருவாக்கும் ஒரு நம்பிக்கையை உனக்கு என்னவென்று உன் தாயானவள் நான் சொல்ல வந்திருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் முழுமையாக புரிந்து கொண்டவள் இந்த வராகி. உன்னை தினம் தினம் தேடி வரும் காரணங்களை எல்லாமும் அறிந்து வைத்திருப்பவள் இந்த வராகி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை தேடி வர வேண்டும் என்று நான் நினைப்பவள். நீ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, மனக்கவலையில் இருந்தாலும் சரி, நீ என்னவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்காக என்றும் உன்னோடு உடன் இருப்பவள் இந்த வராகி. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்காக நான் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எப்பொழுதும் சரிவர நடத்துகின்ற காலம். உனக்காக உன் அம்மா செய்ய நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை சரி செய்து கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் கடந்து எல்லாமும் சரிதான் என்று நான் சொல்லிவிட வேண்டி வந்திருக்கிறேன். உனக்கு நான் கொடுக்கும் விஷயங்கள் உன் மனதிற்குள் இப்பொழுது வேண்டுமானால் நம்பிக்கையை உருவாக்காமல் இருக்கலாம். அம்மா சொல்கிறாள், அவளை கடந்து செல்ல முடியாது என்பதற்காக நீ கேட்கின்ற ஒரு விஷயமாக இருக்கலாம். ஆனால் நாளை ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து உனக்கு நடக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றாக உனக்கு முழுமையாக நடந்தேறும் பொழுது தாயினுடைய அன்பை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் கட்டாயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல காலமாக தாயின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்ன பலன் இருக்கிறது என்று நீ நினைப்பதை தாண்டி உனக்கான பலனை எல்லாமும் ஒரு சேர கொடுக்கும் நேரம் தாமதமானாலும் அது உனக்கு தப்பாமல் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உனக்கு ஒன்று என்றால் ஓடோடி வருபவள் உன் தாய் அல்லவா? உனக்கு ஒரு துன்பம் என்றால் ஓடோடி வந்து நிற்பவள் உன் தாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் முழுக்க முழுக்க நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் உன் நம்பிக்கைக்கு உனக்கு உத்திரவாதம் கொடுக்க வருகின்ற இந்த தெய்வம் இனி எப்பொழுதும் உன்னை நன்மதிப்போடு உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்பாராத காலமும் இந்த நேரமும் எதிர்பார்க்கின்ற பல உண்மையான விஷயங்களை நிச்சயமாக உனக்கு கொடுக்க வரும். உன் மனதில் தோன்றும் உண்மைகள் எல்லாமும் மெய்யென்ற ஒரு புரிதல் உனக்குள் வரும். உன்னோடு நான் இருப்பதும் இனி உனக்காக நான் நடத்துவதும் நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளை உனக்கு நல்லபடியாக சொல்லி தந்துவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தாயினுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்த நிலைகளில் சரியான விஷயங்கள் நடந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையான விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாமல் நீ போயிருந்தாலும் இனி உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களையும் நீ நிறைவாக புரிந்து கொள்வாய். உன்னிடத்தில் நின்று நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் இனி எப்பொழுதும் உன்னை அன்போடு அரவணைத்து
எப்பொழுதும் உனக்கு தேவையான ஒன்றை உன் கைகளில் ஒப்படைத்து சர்வ நிச்சயமாக உன்னை தெளிவோடு வழிநடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பல தேவைகளுக்கு இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ நிர்பந்தங்கள் உனக்கு இருந்திருக்கிறது. உன்னுடைய தேவைகள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் உன்னை கலங்க வைத்திருக்கிறது. ஆனால் என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் நினைத்து என் பிள்ளை இனிமேலும் பதறக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கு தேவையானது நம்மை வந்து சேரும் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது நீ எதையும் கைவிட்டு விடக்கூடாது. நல்லதுதான் வேண்டி நாம் செய்ய நினைக்கும் இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான தேவைகளோடு இந்த வாழ்க்கை உன்னை எப்பொழுதும் சரியாக வழிநடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எத்தனையோ துன்பங்களை எல்லாமும் கடந்து வந்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இது ஒன்றும் மிகப்பெரிய துன்பம் கிடையாது. இதைவிட பெரிய பெரிய சோதனைகளும் வேதனைகளும் உனக்கு வந்திருக்கிறது. இதைவிட பெரிய பெரிய துன்பங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கிறது. அதை எல்லாமும் சர்வசாதாரணமாக கடந்து வந்த என் பிள்ளை, இதற்கு மட்டும் கலங்குவதற்கு என்ன காரணம்? என் குழந்தையே, உன்னுடைய மனதில் ஆழமாக பதிந்த ஒரு அவமானம்தான் இத்தனை விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. உனக்குள் ஆழமாக பதிந்த ஒரு அவமானம் உன்னை எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் உன்னை கவனிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரமும் காலமும் அடுத்தடுத்து உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை சொல்லிக் கொடுக்க வேண்டும். உனக்கான தேவைகளோடும் உனக்கான சூழ்நிலைகளோடும் நான் உன்னை எப்பொழுதும் வழிநடத்த துணிந்து நிற்கிறேன். உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு நான் நடத்தி கொடுக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய காலம், நல்லதொரு திருப்பங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய காலம், நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம், உண்மைகளை எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள முடியாமல் நாம் தவித்திருந்தாலும் சில விஷயங்கள் நமக்கு ஒரு நம்பிக்கை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கொடுத்தே தீரும் என்பதனை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. எந்த விஷயத்தையும் நாம் புரிந்து கொண்டு உருவாக்கும் இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமான உறுதியான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு கொடுக்க பெறுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. கலங்கி நின்றோமானால் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமானாலும் அதில் உண்மையான தீர்வுகள் நமக்கு கிடைக்காது. நம்மை சுற்றி சுற்றி மேலும் பல கஷ்டங்கள் தான் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கும். நம்மை தேடி தேடி பல வேதனைகளும் சோதனைகளும் தான் நமக்கு வந்து கொண்டிருக்கும். எல்லாவற்றையும் உணர வேண்டிய அவசியமும் கட்டாயமும் உனக்கு தெய்வத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் நமக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் உனக்கு இருக்கிறது. எதிலுமே நல்லதொரு புரிதலோடு நாம் எதிர்கொண்டோமானால், நல்ல மாற்றங்களை நாம் தெரிந்து கொண்டோமானால், அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தர துடிக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற ஆச்சரியங்களை எல்லாமும் நீ தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது வேண்டி நாம் செய்கின்ற இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ நிச்சயமாக நன்மதிப்பை பெற்றுக்கொள்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான மதிப்பு இந்த வாழ்க்கையில்
உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் எந்த நிலையிலும் நாம் கண்கலங்கக்கூடாது. எதற்கு சொல்கிறேன் தெரிகிறதா? நாம் கண்கள் கலங்கிக் கொண்டிருந்தோமானால், ஆமாம், இவர்களுக்கு வேறு வேலை இல்லை, எதற்கெடுத்தாலும் அழுது கொண்டே இருப்பார்கள், அழுது கொண்டே காரியத்தை சாதிக்க நினைப்பார்கள் என்று சொல்லி உனக்கு அழுகுனி பட்டம்தான் சூட்டுவார்களே தவிர ஒருபோதும் உன்னை பெருமைப்படுத்தும் விதமாக எந்த ஒரு காரியங்களும் அங்கு நடக்காது. உன்னை சுற்றி வரும் சில விஷயங்களும் சில பிரச்சனைகளும் உனக்கே என்று முழுமையாக தெரிய வேண்டிய காலகட்டம் இது. இந்த வராகி நான் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் பல முழுமையான விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் புரிந்து இனி உனக்கு நடக்கும் விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை முன்னெடுத்து வர நீ தயாராகிவிடு. எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் அல்லவா? எல்லா விஷயங்களிலும் தெளிவான உண்மைகள் உனக்கு பிறக்கும் அல்லவா? என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள துடிக்கும் இந்த நேரம் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் உன்னை நிச்சயமாக தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. இப்படியே நம் வாழ்க்கையை நாம் கடந்து வர முடியாது. இப்படியே எதையும் நாம் தாங்கிக் கொண்டிருக்கவும் முடியாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் புரிந்து கொள்ளும் காலம் இது. ஒவ்வொரு உண்மைகளோடும் ஒவ்வொரு புரிதலோடும் இந்த வாழ்க்கையை நாம் நிம்மதியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கவில்லை என்பதனை விட நாம் எதிர்பார்க்கும் விஷயங்கள் நமக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கும் சில விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் போல உன்னிடத்தில் நான் இன்று பேசுவதை நீ உணர வேண்டும் என்றால் உனக்குள் இருக்கும் நம்பிக்கைகளை கடந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்குள் இருக்கும் நன்மதிப்பை கொண்டு இந்த வாழ்க்கையை சரியாக நீ கடந்து வர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னை எப்பொழுதும் போல நான் தேற்றிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒவ்வொரு நிலையிலும் உன்னை கை தூக்கிவிட நான் எடுக்கும் இந்த முயற்சிகள் ஒவ்வொன்றும் சரியானதொரு வெற்றியை இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறக்காது. மேலும் மேலும் உன்னை தெளிவோடு இந்த வாழ்க்கை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்காது. என்னென்ன விஷயங்கள் நடந்தாலும் என்னென்ன திருப்பங்கள் வந்தாலும் எல்லாவற்றிலும் நமக்கான ஒரு புரிதல் நிச்சயமாக வேண்டும். வாழும் வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக இந்த காலம் நமக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதில் நீ தெளிவோடு இருந்து விட்டால் அது போதும். அத்தனை சூழ்நிலைகளையும் தாய் கொண்டு வந்து நிறுத்தும் விஷயங்களோடு நிச்சயமாக உனக்கு என்னவென்று நான் சொல்லிவிடுவேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் தாண்டி உனக்குள் நான் நடத்தவிருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கான ஒரு ஆச்சரியத்தை சரியாக கொடுக்க வரும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான ஒரு வெற்றியை எப்பொழுதும் உனக்கு உறுதிப்படுத்த வரும் என்பதனையும் நீ மறக்காதே. அடுத்தது என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று எல்லாமும் நினைத்து கலங்குவதை விட இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த விஷயங்களினால் நீ சந்திக்கக்கூடிய சில நன்மைகளை முதலில் புரிந்து கொள். உன்னை தேடி வரும் இவை எல்லாமும் இனி உனக்காக என்ன கொடுக்கும் என்பதனையும் புரிந்து கொள். கண்கலங்கி நின்று எந்த ஒரு அவமானத்தை எண்ணி அடிக்கடி மனம் பதறுகிறாயோ அந்த அவமானத்தை கொடுத்தவர்களுக்கு சரியானதொரு பாடத்தை நாம் கொடுக்க வேண்டும். இந்த அவமானத்தை உனக்கு தந்தவர்களுக்கு
அதற்கான சூழ்நிலையை நிச்சயமாக உன்னுடைய செயல்களால் அவர்கள் மனம் நோகும்படி நிச்சயமாக நீ நடத்தி கொடுக்கத்தான் வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சர்வசாதாரணமாக எண்ணி விட்டார்கள் அல்லவா? மிகச் சுலபமாக உன்னை நினைத்து விட்டார்கள் அல்லவா? அத்தனை விஷயங்களிலும் நீ சந்திக்கும் இந்த விஷயங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் இனி மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வர வேண்டும். மேலும் மேலும் பல ஆச்சரியங்கள் நீ கடந்து வர வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ கண்ட அவமானங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கிருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையாக உன் வாழ்க்கையில் நின்றது பணம் என்ற ஒரு விஷயம். இந்த பணம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைத்திருந்தால் நிச்சயமாக இந்த அவமானம் உனக்கு வந்திருக்காது என்று நீ நினைக்கிறாய். பணம் என்பது தேவைக்கு அதிகமாக ஒருவரிடம் இருந்தாலும் அது மிகப்பெரிய ஆபத்து தான். இந்த பணம் உன் கைகளில் எந்த அளவிற்கு இருக்க வேண்டுமோ அந்த அளவில் இருந்தால் மட்டும்தான் நீ எப்பொழுதும் நீயாக இருந்து கொண்டிருப்பாய். அப்படி இல்லை என்றால் இந்த மோசமான மனிதர்கள் செய்கின்ற காரியங்கள் போல, இவர்கள் நடந்து கொள்வது போல உன்னுடைய குணமும் இவர்களைப் போல மாறிவிடும் என்பதனால்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் நடத்தப்படவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இப்பொழுது உன்னுடைய உழைப்பிற்கும் முயற்சிக்குமான பலன்கள் உன்னை வந்து சேரப்போகிறது. உன்னுடைய தேவைகளும் விருப்பங்களும் உன்னுடைய ஆசைகளும் ஒவ்வொன்றாக உனக்கு நடத்தி கொடுக்கப்பட போகிறது. என்றும் என்றென்றும் உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உன்னை தேடி வரும் விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என்ன தேவை இருந்தாலும் சரி, இதையெல்லாமும் நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. உனக்கு நடத்தப்படும் உண்மைகளை புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வரும் இந்த சந்தோஷங்களை நீ தெரிந்து கொண்டாயானால் அடுத்து நடக்கப் போவதை இனி நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நாளைய பொழுது குபேர பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை என்பது மட்டுமல்லாமல் அஷ்டமியினுடைய பொழுது. என் குழந்தையே, வளர்பிறை அஷ்டமியினுடைய பொழுது கால பைரவரும் உன் இல்லத்தை வந்து சேர்கின்ற நேரம். நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் உணர வேண்டிய நேரம். உனக்காக நான் இருப்பதனை நீ புரிந்து கொண்டது போல, உனக்காக நான் வருவதனை நீ தெரிந்து கொண்டது போல, இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நான் நடத்துவது எல்லாமும் நீ நிச்சயமாக இனி சரியான புரிதலோடு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் கொடுக்க நினைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியான நேரத்தில் புரிந்து கொண்டாயானால் இனி என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதும் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதும் நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தும். இந்த வாழ்க்கையில் உனக்குரிய இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் உனக்கு நாளைய குபேர பகவானுக்கு உகந்த இந்த நல்ல நாளிலும் அஷ்டமி நாளான நாளைய பொழுது கால பைரவரினுடைய அருளாலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த ஓரிடத்திலும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த உண்மைகளை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னை தேடி வரும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் தொலைக்கக்கூடாது. உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால், உன்னோடு எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால், இனி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து புரிந்தும் நடந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்களோடு எதையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனதாக இருக்கும் எல்லா உண்மைகளும் இனி நிச்சயமாக உன்னை சரியாக மாற்றும் என்பதனை நீ மறக்காதே.
உனதாக இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த தெய்வத்தின் அருளால் உனக்கு கிடைக்கும். நீ கலங்காமல் இருந்தாலே உன் வெற்றி அங்கே உறுதி செய்யப்படும். கால பைரவரையும் குபேர பகவானையும் நாளை நினைத்து உன் வாழ்க்கையின் நம்பிக்கையை நடத்து. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த தாயின் ஆசிகள் எப்பொழுதும் உண்டு.